ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூர் சேனல் ஹவுஸ் டு ஹோம். ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்பவே ரிஃப்ரெஷிங்கான புதினா டீ எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரிஃப்ரெஷிங்கான ஒரு டீ ரெசிபி இது. ஈஸியாக சட்டுன்னு பண்ணிடலாம். ஸோ அதுக்காக டெரஸ் கார்டன், அதாவது மேலே மாடிக்கு வந்து புதினா ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன். ஸோ நமக்கு சேனலில் கண்டினியூஸாக பார்க்கவங்களுக்கு தெரியும், நம்மளோட டெரஸ் கார்டன் அப்டேட்ஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்மக்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக புதினா வளர்ந்துட்டுருக்கு, சூப்பராக வளர்ந்துட்டுருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதிலருந்தே கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ டீயில் மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் பேசிக்கலாக எல்லாருக்கும் வந்து புதினா பிடிக்கும். சட்னி ஆகட்டும், புதினா ரைஸ் ஆகட்டும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான்வெஜ்ஜில் கூட வந்து புதினா சேர்த்தா பிடிக்கும். லைக் பிரியாணியில், அதுக்கப்புறம் வந்து மட்டன் கிரேவிலாம் பண்ணுறப்ப வந்து புதினா சேர்த்துக்கிட்டா எங்கள் வீட்டில் பிடிக்கும். ஸோ இந்த புதினா செடி பார்த்திங்கன்னா, நம்ம கடையில் வாங்குகிற அந்த புதினா இருக்குல்ல, அந்த ஸ்டெம்மை மட்டும் அப்படியே வந்து வச்சு வளர்த்துன செடி தான் இப்போ அருமையாக வளர்ந்துட்டுருக்குது. இன்னும் தொடர்ந்து உங்களுக்கு டெரஸ் கார்டன்ஸ் அப்டேட்ஸ் தெரியணும் அப்படின்னா என்னோடய எபிசோட்ஸ் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுலேருந்தே நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு போய் டீ வச்சுக்கலாம். ஸோ மேலட்டால் தான் பறிச்சிட்ருக்கேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. கீழே எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ நம்ம டீக்காக நான் 2 கப் தண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி ஓரளவுக்கு கொஞ்சம் சூடாக தொடங்கினோடனே இதில் நம்ம வந்து டீ பவுடர் சேர்த்துக்கலாம். நார்மலான டீ பவுடர் தான். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கங்க, போதும். ஏன்னா பிளாக் டீக்கு நம்ம எவ்வளோ சேர்ப்போம் அந்த அளவுக்கு சேர்த்தா போதும். ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் ஒரு பிடி புதினா, நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்க போகிறேன். இந்த இலைகளை மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் சிம்மிலேயே இது கொஞ்சம் கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த புதினாவோட ஃப்ளேவர், அந்த எசன்ஸ் எல்லாம் இதில் நல்லா இறங்கும். அப்படி சிம்லேயே கொதிக்க விட்டுடுங்க. புதினா நல்லா கொதிச்சு அதோடய ஃப்ளேவரே சூப்பராக கமகமன்னு வந்துருச்சு. அந்த டைமில் இதை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு சின்ன பீக்கரில் நம்ம ஸ்வீட்னிங்க்கு தேவையான அளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஹனி விருப்பப்பட்டாலும் சேர்த்துக்கலாம், அது உங்களோட இஷ்டம். இதில் வந்து ஒரு பாதி லெமனோட ஜூஸை நான் வந்து பிழிஞ்சு சேர்த்துக்க போகிறேன். என்னோடய லெமன் ரொம்ப பெருசாக இருந்ததுனால ஒரு 1/4 மட்டுமே சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்த்தீங்கன்னாலும் இந்த லெமனோட டேஸ்ட் வந்து டாமினேட் பண்ணிவிடும். ஸோ அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க, பட் இது ஆப்ஷனல் தான். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த புதினா டீயை இதில் வடிகட்டி சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் இஞ்சி சாறும் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கிறேன் சுகரெல்லாம் கரைகிறதுக்காக. கலந்துட்டு இது சுட சுட நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிவ்யூஸ், கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் வழக்கம் போல் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஹவுஸ் டு ஹோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கான நிறைய எபிசோட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறுபடியும் ஒரு டேஸ்டியான ரெசிபி இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹவுஸ் டு ஹோம்.